ஸோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ இந்த படத்தில் ரிவ்யூ பார்க்குற முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்தி, கீர்த்தி செட்டி, சத்யராஜ் இவங்க நடிப்பில், நலன் குமாரசாமி இயக்கத்தில், சனாவோட மியூசிக்கில் வந்திருக்க வா வாத்தியார் படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, எம்ஜிஆர் சாகும்போது அவரோட தீவிர ரசிகரான ராஜ்கிரனுக்கு ஒரு பேரன் பிறக்கிறாரு. அந்த டைமிங்கும் இந்த டைமிங்கும் ஒரே மாதிரி இருக்கனால எம்ஜிஆர் தான் திரும்ப பிறந்துட்டாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அவரோட பேரனுக்கு எம்ஜிஆர் படங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறது, ஸோ அவரை மாதிரியே நடிக்க வைக்கிறது, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு அவருக்கு பேரனுக்கு சொல்லி தர்றது, இது மாதிரியான வேலைகளை ராஜ்கிரண் அவரோட பேரனுக்கு சின்ன வயசுலேயே பண்ணிட்டு வராரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனால் ரொம்ப நேர்மையாக இருக்க முடியலை படத்தில் வர மாதிரி. ஸோ அவன் நம்பியாராக மாறுறான். அவன் தான் ஹீரோ. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஹீரோ நம்பியாராக தான் இருக்கார். ஃபஸ்ட் ஆஃபோட இன்டர்வல் பிளாக்கில் தான் நம்பியார்லேருந்து ஹீரோ எம்ஜிஆராக மாறுறாரு. ஸோ அவர் ஏன் எம்ஜிஆராக மாறினார் அப்படின்றதுக்கான ரீசனும் படத்தில் ரொம்ப வேலிடாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் முழுக்கவே ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் தருமோ அந்த ஃபீல் தான் இந்த படம் தரும். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகணுன்னு நினச்சிங்கன்னா, தமிழ் சினிமாவில் அந்நியன் ஒரு படம் வந்திருக்கும், அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்நியன் மாதிரி தான் இந்த படமும் கதையும் மூவ் ஆகும். இந்த படம் ஒரு காமெடியாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இது ஒரு அந்நியன் பார்த்து ஒரு காப்பி அடித்த படம் அந்த மாதிரி தோணும். பட் நீங்கள் படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் எம்ஜிஆர் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படியே இருக்கும். ஸோ படம் மூவ் ஆகி ஹீரோ பெரிய ஆளாகி வந்துடுவார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திரும்ப வருவார். ஸோ இங்கே வரும்போது அந்த கட்சிக்காரங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் தான் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டில் எம்ஜிஆர் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ, ஸோ அந்த விஷயத்த இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாடர்ன் இப்போ இருக்க டெக்னிக் தான் வச்சு, இப்போ இருக்க சினிமாட்டோகிராஃபிலாம் வச்சு ஒரு எம்ஜிஆர் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கார்த்தி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தாலும், செகண்ட் ஹாஃபில் எம்ஜிஆரை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸோ அது நமக்கு கார்த்தி தான் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணியிருப்பார். ஸோ டிக்டாக் மாதிரி அப்படியே பண்ணாமல் அதில் கொஞ்சம் தனித்துவமாக நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல வரேன். அண்ட் கிளைமேக்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு வின்டேஜ் கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 100 பேர் வருவாங்க, இந்த பக்கம் இவர் ஒத்தாலாம் நின்று அடிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸே இருக்கும். ஆனாலுமே நம்ம ரசிக்கும்படியாக தான் அந்த கிளைமேக்ஸும் இருக்கும். ஸோ பல பேருக்கு இந்த படம் பிடிக்காது, 1-2 பேருக்கு தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் ஒரு நலன் குமாரசாமி ஃபேனாக இருந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். உங்களை இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது, அந்தளவு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு காதலும் கடந்து போகும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது மாதிரி ஒரு லவ் மூவி அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். அதே மாதிரி தான் சூதுகவும், நீங்கள் பார்க்காத ஒரு டெம்ப்ளேட்டில் தான் சூதுகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பார்க்காத ஒரு எம்ஜிஆர் படம் தான் இந்த நலன் குமாரசாமியோட வா வாத்தியார். இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ அந்த எம்ஜிஆர் வர்ற சீன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் கீர்த்தி செட்டி, சத்யராஜ் இவங்களோட ரோலுமே ரொம்ப யூனிக்காக நல்லா பண்ணியிருப்பாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும், மிரட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்ன மாதிரி ஸ்டேஜ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மிரர் சீன் ஒன்றும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி, அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இப்போ இருக்க படத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க ஒரு வின்டேஜ் ஃபிலிமை இப்போ இருக்க டெக்னிக் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. சுத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நலன் குமாரசாமி படம் பிடிக்குன்னா இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் சீதகாதி, மாவீரன் இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி ட்ரிப்பியாக யூனிக்காக அந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஏன்னா எனக்கு படம் அந்தளவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. பட்டு என்னோடய தனிப்பட்ட வியூவை தான் நான் அந்த ரிவ்யூவில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.